வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோன்னா 2025 நம்ம இன்னும் நெருக்கத்தில் இருக்கோம். ஒரு 5 months ரஃப்லி. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த ஜாப் அண்ட் கரியர் அதில் வந்து கவர்மெண்ட் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், சாஃப்ட்வேர், ஆன்லைன், ஓவர்சீஸ் நிறைய முயற்சியில் இருப்பீங்க. ஃப்ரெஷர் புதுசாக வேலை தேடுறதா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம். 2025 ஒரு முன்னோட்டம் என்னென்னா ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனில் எப்படி நடக்க போகுது, என்ன செய்யலாம், முன்னாடியே ஏதாவது பிளான் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணி 2025க்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தலாமா, இதுதான் வந்து நம்ம வந்து ஓவரால் பார்க்குறோம். கரியரில் நான் வந்து இந்த வாட்டி டோட்டலாக பிரிச்சுறேன். எப்படின்னா ஃப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து ஜாப் சேஞ்ச் ஆஃப் ஜாப், ஓவர்சி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் கன்சல்டன்ட். ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறோம். அதில் எப்படி இருக்குது ஓவராலாங்கிறத நம்ம ரீட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த முறை இந்த வீடியோக்குண்டான ஒரு கான்செப்ட். அட்வான்ஸாக நம்ம வந்து 2025 பற்றி கரியரை மட்டும் பார்க்குறோம். தேங்க்யூ. கும்பம் வந்து ஒரு துன்பமான ராசின்னு ரொம்ப புலம்பி மெசேஜாக கமெண்ட்ஸாக போட்டிங்க, பார்த்தோம். ஸோ 2025 எங்களுக்கு ஓரளவுக்காவது காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு வருஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஸோ நான் அதுக்காக கும்பராசி இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2025 ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒன்று விலகும். அதே மாதிரி எல்லா டிரான்சிஷனும் நான் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். ராகுவை பற்றி, குருவை பற்றி, சுக்ரன், சூரியன், சந்திரன். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு தெரியும் எவ்ரிடே அது ஒரு ஸ்டாராக நகர்ந்துடும். சூரியன் எவ்ரி மந்த்து, செவ்வாய் 45 days ஒன்ஸ், புதன் சுக்ரன்லாம் சூரியனுடைய ட்ராவல் பண்ணுறாங்க. சனியுடைய ஒரு இடமாற்றமும் இருக்குது, குருவுடைய இடமாற்றம் முக்கியமான மாற்றமாக தெரியுது. அப்போது கும்பம் முதல்ல என்னென்னா ஒரு மாதிரி ஒரு லைஃபே ஒரு பேர்டனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேலையே இல்லை, வேலையில் வந்து நிம்மதி இல்லை, இல்லை வேலையில் எனக்கு வளர்ச்சி இல்லை, வேலை செய்ய பிடிக்கல, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா 2025 வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்காவது உங்கள் மனசை நிம்மதியாக சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு வாய்ப்பை தரும். ஒரு ஃப்ரெஷராக, ஒரு பிகினராக உங்கள் கரியரை 2025 ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆரம்பமே சேலஞ்சஸ் ரெடியாக இருக்குது, வாய்ப்பு வந்துடும். ஆனால் அந்த வாய்ப்பை சமாளிக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அது ரெடி ஆகிட்டிங்கன்னா அடுத்த ஆண்டு நீங்கள் சமாளித்து வந்தீங்கன்னா ஒரு பெரிய அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அப்படி ஒரு ஆண்டு தான் அது. ஸோ பிளான் அண்ட் ப்ரிப்பேர் வெல். அடுத்தது வேலையில் இருக்கிறவங்க, இல்லை வேலை இல்லாதவங்க, இல்லை வேலையை வந்து அப்போவான்ற மாதிரி இருக்குது நினைக்கிறவங்களுக்கு 2025 ஒன்று கிடைக்கலனா அடுத்த ஒரு வாய்ப்பை கொண்டு வந்துடும். ஒன்று இல்லாமல் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு வாய்ப்பை அது கொடுக்கும். ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையிலேருந்து இன்னும் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போவீங்க, இல்லை தேடி வரும், இல்லை அந்த மாற்றம் உங்களுக்கு மனதை ஓரளவுக்காக திருப்திப்படுத்தும். அந்த மாதிரி சான்ஸ் வந்து 2025 உண்டு. பிகினிங்கில் இல்லை, ஸ்லோவாக நடக்கும், பட் ஆனால் நடக்கும். அடுத்து வந்து அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் 2025 பெரிய ஹோப் வச்சுக்க வேண்டாம், பட் ட்ரை த பெஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக கெயின் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வருஷமாக இருக்கும். செம்ம சேலஞ்சிங்காக இருக்கும். லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவங்கள்லாம் கிடைக்கும். பெரிய ஹோப் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வருதோ இல்லையோ அது அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் கும்பம் ஒரு சவால் நிறைந்த இடத்துல உங்களை பொசிஷன் பண்ணுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்களுடைய பதவி, உங்களுடைய அதிகாரம் எல்லாமே வந்து டஃப் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற இடத்துல உங்களை பொசிஷன் ஆகும். உங்கள் வேலை அந்த மாதிரி அமையும். ஆனால் இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். எப்படின்னா, ஒரு சாதாரண மனிதன் சாதாரண வாழ்க்கையை வாழ்பவன், ஒரு சாதனை மனிதன் அவனுடைய வாழ்க்கை என்பதே வந்து சவால்கள் நிறைந்ததாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆஸ் ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் சவால்களை சந்திக்கும் பொழுது தான் சாதனைகள் வெளியில் வரும். அந்த மாதிரி ஒரு சவால் நிறைந்த ஆண்டு, அதை எதிர்கொள்ள போகிறீங்க. அதை சிறப்பாக உங்களுடைய திறமையாலையும் உங்கள் அணுகுமுறையாலையும் அதை வெற்றி அடைய போகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, அண்ட் வெளிநாடு போனால் அந்த வாழ்க்கை பலனாக நல்லா இருக்குமா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று எனக்கு கிடைச்சா போதும், டு ஸ்டார்ட் சம்திங் நியூ, பிகின் பண்ணால் போதும், எனக்கு ஒன்றும் அப்படியே ஒவ்வொன்றுலாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஒரு வேலையும் ஒரு வாய்ப்பும் உருவாகும். உங்களை நீங்கள் ரொம்ப ஒரு சிக்கனமாக, ரொம்ப கட்டுப்பாடாக,
நல்ல வெல் பிளான்டாக நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 2025 பர்டிகுலராக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் அது லைஃபுக்கு ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து பயன்படும். அது எதிர்காலத்தில் நீங்கள் அடையக்கூடிய நல்லதுக்கெலாம் அது உறுதுணையாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு 2025 கிடைக்க போகுது. முயற்சி எடுத்தவொடனே பலன் கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா பல முறை முயற்சி எடுத்த பிறகு தான் அந்த பலன் கிடைக்கும். அதனால் துவளாமல் நீங்கள் அந்த முயற்சி எடுங்க. பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஆல்ரெடி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கவனமாக பண்ணுங்கள். ஒரு ரெகுலராக ஒரு ப்ராஜெக்ட், ரெகுலராக ஒரு சேல்ஸ், ரெகுலராக ஒரு ப்ரொடக்ஷன், அதில் பிரச்சனை இல்லை. புதிதாக உருவாகக்கூடியது அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் ஐடியா இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. கும்பம் அந்தளவுக்கு வந்து சூப்பர் குட் டைம் கிடையாது, பரவாயில்லன்னு சொல்லலாம், பெட்டர்னு சொல்லலாம். ஃப்ரெஷராக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுறேன், ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணுறேன், நான் இண்டிவிஜுவலாக பண்ணுறேன், நானும் என் ஒய்ஃபை மட்டும் பண்ணுறோம், நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் பண்ணுறோம், நான் தனியாகவே சோலோவாக பண்ணிக்கிறேன், எனக்கு யாருமே துணையாக வேண்டாம், நான் குவிட் பண்ண போகிறேன் ஜாப். இந்த மாதிரி ஐடியாலாம் யூ ஹேவ் டு ரீதிங்க், யூ ஹேவ் டு செக் அகெயின். அது அவசரப்பட்டு இறங்காதீங்க. அப்புறம் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் அதிகமாக வாங்குறது, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் சேஃபாக பார்த்து யோசித்து பண்ணுங்கள். அடுத்து வந்து சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கீங்க, கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, கும்பம், நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்ல விதமாக, நல்லவராக, நல்ல மனிதனாக, நல்ல ஒரு பெண்ணாக நீங்கள் எவ்வளோ தான் சேவை செய்தாலும் உங்களுக்கு அங்கீகாரமும் உங்களுக்கு அதுக்கு உண்டான பலனும் உடனே கிடைக்காது. அது கிடைக்கும், அது உடனே கிடைக்காது. எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுடைய சேவை தொடர்ந்தால் அதோடைய வெற்றிகள் பின்தொடரும். அதை மனசில் வச்சுங்க. ஓவராலாக கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்ததில் 2025 எ பெட்டர் இயர், நாட் அ சூப்பர் இயர், எ பெட்டர் இயர். 2023-24 கம்பேர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு நல்ல நீங்கள் ப்ரீத் பண்ணுற அளவுக்கு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு, கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வர அளவுக்கு, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிகிற அளவுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். என்னுடைய ப்ரேயர்ஸ் உங்களுக்காக, வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக 2025 கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தாலும் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, முதல்ல இது லக்னமா ராசியான்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். நான் அதை கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இது முழுக்க ப்ரைமரி அப்படின்னா என்னென்னா லக்னம் தான். லக்னம் தான் உங்களுடைய விதி. அது அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபஷனல், அதாவது உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உங்களுடைய தொழில், உங்களுடைய அடையாளம். நீங்கள் யார், நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண், உங்களை வந்து நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் ஒரு மருத்துவர், நீங்கள் ஒரு இன்ஜினியர், நீங்கள் ஒரு வழக்கறிஞர், நீங்கள் ஒரு தொழில் செய்பவர், நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னோம்னா அது வந்து உங்களுடைய தொழிலை குறிக்கக்கூடியது. ஸோ அதுதான் உங்களுடைய 10வது இடம். அது வந்து முழுக்க உங்களுடைய லக்னத்தை அடிப்படையில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ராசியுடைய பலனை பார்த்தாலும் அது உங்கள் லக்னமாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துருங்க. சப்போஸ் நீங்கள் மேஷ ராசி பலனை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஷ லக்னமாக தான் அது 100% உங்களுக்கு பொருத்தமாக எடுத்துக்கலாம். பட் சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி அப்போ இதுக்கு வந்து டம்மியான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பலன் உண்டு. அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்க்குறீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் செயல்படணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் ராசிக்கும் நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அது எந்த தடையும் இல்லாமல் மன நிம்மதியோடு செயல்படுத்துவீங்க. ஸோ செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு ராசி பலன் சரியாக வராத பொழுது மட்டும்தான் மனதளவில் சில குழப்பங்களும், சில தயக்கங்களும், சில தடைகளும் ஏற்படும். அவ்வளோதான் இந்த விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே லக்னத்தின் அடிப்படை தான். அதிகமான பலனை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரொஃபஷனை பற்றி பேசுறதுனால உங்களோட தசா புக்திலாம் என்ன தசா புக்தின்னு கிளியராக பாருங்கள். அது உங்கள் ஜனன ஜாதகத்துக்கு ரொம்ப யோகமான பொருத்தமான ஒரு தசா புக்தியான்றதையும் கிளியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான் விஷயம், ரொம்ப சிம்பிள். lifehoroscope.in இந்த சைட் மட்டும் தான் நம்மளுடையது. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். எந்த சர்வீஸாக இருந்தாலும் அது ஹாரோஸ்கோப் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் ப்ளஸ் அதர் சர்வீசஸ் எல்லாமே lifehoroscope.in இந்த சைட்டு மட்டும் தான் நம்மளுடையது. அதை மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி பயன்படுத்திங்க. டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமுடைய நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பரில் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை கால் மூலியமாகவோ இல்லை மெசேஜ் மூலியமாகவோ உங்களுக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். இதுதான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப்புடைய சர்வீஸாக தொடர்ந்து பண்ணுறோம். ஐ திங்க் நம்ம வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். உங்களுடைய இத்தனை ஆண்டு சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த 1 மில்லியனை சீக்கிரமாக ரீச் பண்ணி கொடுத்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் நண்பர்களோட ஒருவர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் அது பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.